சோமு, கவின், பீமா, திலகன், ராமு இந்த 5 பேரும் புத்தர் காட்டுக்கு போகிறார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்க்காதபடி புத்தர் காட்டில் ஒரு மிகப்பெரிய ஆபத்து காத்துக் கொண்டிருந்தது. அப்படி அவர்களுக்கு என்னதான் அந்த காட்டில் நடந்திருக்கும்? வாங்க பார்க்கலாம். திஸ் ஃபார் ஸ்டோரி டைம். சேதுராமன் இவர்களை பார்த்து, இந்த புத்தகம் உங்களுக்கு எங்கே கிடைத்தது என்று கேட்கிறார். சோமு அதற்கு ஒரு பழைய வீட்டிலிருந்து எடுத்தோம் என்று சொல்கிறான். உடனே ராமு சேதுராமனை பார்த்து, சார் இந்த புத்தர் காட்டுக்கு எப்படி செல்வது என்று கேட்கிறான். சேதுராமன் பயந்து கொண்டே, குளத்தூரில் ஒரு ஒத்தையடி மண்சாலை போகும், அதை தொடர்ந்து போனா புத்தர் காட்டுக்கு போய்விடலாம் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட இந்த 5 பேரும் மறுநாள் ரயில்வே ஜங்ஷனுக்கு போறாங்க. அங்க போய் டிக்கெட் கவுண்டர்ல குளத்தூருக்கு டிக்கெட் கேக்குறாங்க. ஆனா டிக்கெட் கொடுக்கிறவர் அப்படி ஒரு ஊரே இல்ல அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டு இவங்க பயந்து போய் உடனே சேதுராமனுக்கு கால் பண்றாங்க. அப்போ சோமு சொல்றான், சார் நீங்க சொன்ன மாதிரி கொளத்தூர் அப்படின்ற ஒரு ஊரே இல்ல அப்படின்னு சொல்றான். அதுக்கு சேதுராமனும், அது ரொம்ப பழைய கிராமம்னால இப்போ அந்த ஊரை பத்தி யாருக்கும் தெரியாம இருந்திருக்கலாம். நீங்க வேணா பக்கத்துல இருக்கிற தம்பூதிரி ஊருக்கு டிக்கெட் எடுத்து அங்கிருந்து 2 கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா குளத்தூர் வந்துரும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் போய் டிக்கெட் கவுண்டர்ல தமூர்த்தி ஊருக்கு டிக்கெட் எடுத்துட்டு இந்த 5 பேரும் இப்போ ட்ரெயின்ல பேசிக்கிட்டே போறாங்க. மறுநாள் இந்த 5 பேரும் தம்பூதிரி கிராமத்துல இறங்கி நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா அதுதான் அவங்களோட கடைசி பயணம் அப்படின்னு தெரியாமையே போறாங்க. அப்படி அவங்களுக்கு குளத்தூரில் காத்துக்கிட்டு இருந்த அந்த அதிர்ச்சி சம்பவம். இந்த 5 பேரும் இப்போ குளத்தூர்ல இருக்காங்க. ஆனா அவங்களே எதிர்பார்க்காதபடி அந்த ஊரு ரொம்ப பழமையா இருக்கு. இத பார்த்ததும் இவங்க பயந்து போறாங்க. சோமு உடனே நாம எல்லோரும் இருட்டுறதுக்குள்ள புத்தர் காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மண் சாலையை தேடி போலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. ஆனா இவங்களால மண் சாலையை கண்டுபிடிக்க முடியல. உடனே ராமு ஆளுக்கு ஒரு திசையில போய் தேடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஆளுக்கு ஒரு சில போறாங்க. இவங்களே எதிர்பார்க்காதபடி அங்க ஒரு மர்மம் நடக்குது. சோமு ஒரு திசையில் சென்றால் ராமு ஒரு திசையில் சென்றான். ஆனால் 2 பேரும் எதிர்பார்க்காதபடி ஒரே இடத்தில் சந்திக்கிறார்கள். இதே போல் பீமா ஒரு திசையில் சென்றான், கவின் ஒரு திசையில் சென்றான். ஆனால் 2 பேரும் ஒரே இடத்தில் சந்திக்கிறார்கள். இந்த இடத்துல என்ன நடக்குது என்று இவங்களுக்கு புரியாமல் பயந்து ஓடி வருகிறார்கள். அப்போது இந்த 4 பேரும் ஒரே இடத்தில் சந்திக்கிறார்கள். ஆனால் திலகன் மட்டும் காணவில்லை என்பதை தெரிந்து திலகனை தேடி இந்த 4 பேரும் போகிறார்கள். அப்போது திலகன் ஒரு பழைய வீட்டை பார்த்து பயந்து போய் நிற்கிறான். திலகனை பார்த்த பீமா மற்ற நண்பர்களை கூப்பிட்டு திலகனை எல்லோரும் பார்க்கிறார்கள். அப்படி திலகன் அந்த வீட்டில் எதை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறான் தொடர்ந்து பார்க்கலாம்.